கோபாலர்கள் வசித்த கோகுலம் பிருந்தாவனம் போல் செழிப்பான பகுதியை பூமி இதுவரை பார்த்ததில்லை. கன்றுகளுக்கு போக எஞ்சிய பாலும் நெய்யும் வெண்ணையுமே அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்வாக வைத்திருந்தது. மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம்! ஒவ்வொருவர் வீட்டிலும் செல்வம் கொட்டி கிடந்தது. சிறுவர்களெல்லாம் ஏராளமான நகைகளை அணிந்திருப்பார்கள். அவற்றை அணிந்தபடிதான் மேய்ச்சல் நிலங்களுக்கும் செல்வார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் மாடுகளை ஓட்டிக்கொண்டு கோவர்த்தன மலைக்கு செல்வார்கள். இருவரும் புல்லாங்குழல் இசைத்தபடி இருப்பார்கள். மாடுகளும் மயங்கும். மேய்க்கச் சென்ற மற்ற சிறுவர்களும் அந்த இசையில் மயங்கி கிடப்பார்கள். ஒருமுறை கம்சனால் அனுப்பப்பட்ட வத்சாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான். அவன் கன்றுக்குட்டியாக உருமாறி கிருஷ்ணர் மேய்த்த கன்றுகளுடன் கலந்து நின்றான். கிருஷ்ணர் அதை அடையாளம் கண்டுகொண்டார். அதன் காலை பிடித்து தூக்கி மரத்தில் அடித்தார். வத்சாசுரன் மடிந்தான். ஒருமுறை அகாசுரன் என்பவன் பிருந்தாவனத்திற்கு வந்தான். இவன் பூதனாவின் சகோதரன். அவனுக்கு தன் சகோதரியை கொன்ற கிருஷ்ணனை கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவன் மகிமா என்னும் யோக வித்தை அறிந்தவன். இந்த வித்தையின் மூலம் ஒருவர் தனது உருவத்தை மிக பெரிதாக்கிக் கொள்ள முடியும். அகாசுரன் தன் உருவத்தை 12 கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிதாக்கிக் கொண்டான். ஒரு பாம்பின் வடிவெடுத்து கிருஷ்ணரையும் அவரது நண்பர்களையும் கொல்ல வந்தான். கிருஷ்ணரும் அவரது தோழர்களும் கன்று மேய்க்கும் இடத்தில் வாயை பிளந்தபடி படுத்துக்கொண்டான். கன்று மேய்க்க வந்த சிறுவர்கள் ஒரு சர்ப்பம் வாயை திறந்து படுத்திருப்பதை பார்த்துவிட்டனர். அவர்களில் ஒருவன் சொன்னான், இன்னும் சிறிது நேரத்தில் கிருஷ்ணன் இங்கு வருவான். அவன் நம் இனிய நண்பன். அவனால்வான் பிருந்தாவனத்தில் உள்ள மக்களெல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை இந்த பாம்பு விழுங்கிவிட்டால் அவர்களின் நிலைமை என்னாவது? மேலும் கஷ்டகாலத்தில் நண்பனை காப்பாற்றுபவனே உண்மையான தோழன். இந்த பாம்பின் வாய்க்குள் முதலில் செல்வோம். அது வாயை மூடிக்கொண்டு போய்விடும். கிருஷ்ணன் தப்பிவிடுவான் என்றான். எல்லா தோழர்களும் ஆஹா, அருமையான யோசனை என்றனர். வேகமாக ஓடி பாம்பின் வாய்க்குள் சென்று விட்டனர். பின்னால் வந்த கிருஷ்ணர் இதை பார்த்துவிட்டார். தன் நண்பர்களுக்காக வருத்தப்பட்டார். அவர் நின்ற நிலையிலேயே அந்த பாம்பை கொல்ல முடியும். ஆனால் மனுஷ ஜென்மாவாக பூமிக்கு வந்திருக்கிறாரே, அந்த எல்லையை அவ்வப்போது அவர் கடைபிடிக்கத்தான் செய்வார். தன் நண்பர்கள் சென்ற அதே வாய்க்குள் புகுமுழிட்டார். சதிகார பாம்பு வாயை மூடிவிட்டது. வானத்து தேவர்களே இதை கண்டு கலங்கிவிட்டனர். கிருஷ்ணர் இல்லாவிட்டால் தங்கள் கதி என்னாவது என்று. வயிற்றுக்குள்ளிருந்த நண்பர்களும் அலறினர். கிருஷ்ணர் அவர்களை தன் கருணை பார்வையால் அமைதிப்படுத்தினார். அவர் தன் உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டே இருந்தார். அகாசுர பாம்புக்கு மூச்சடைத்தது. அதன் வயிறு கிழிந்தது. வலி தாழாமல் வாயை பிளந்தது. கிருஷ்ணரும் அவரது தோழர்களும் தப்பி வந்துவிட்டனர். வயிறு கிழிந்த பாம்பு இறந்தது. கிருஷ்ணரின் பாதம் பட்ட காரணத்தால் அதன் உயிரொளி அவரிடமே கலந்தது. நண்பர்களை காத்த கண்ணன் தன்னை கொல்ல வந்தவனுக்கும் முக்தி கொடுத்தார். மீண்டும் பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். நன்றி.